சேலம் ஆத்தூர் நகராட்சி பூங்கா நிலம் கூவி கூவி விற்பனை. பத்திரப்பதிவு அதிகாரிகள் உடந்தை. போலி பதிவு மூலம் பல லட்சம் மோசடி செய்த திமுக மாஜி கவுன்சிலர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் புதுப்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் முத்து. கூலி தொழிலாளியான இவர் தனது மகளுக்கு 7 லட்சம் மதிப்புள்ள 432 சதுரடி நிலத்தை செல்வி என்பவரிடம் கடந்த ஆண்டு வாங்கியுள்ளார். பத்திரம் கிரைய முடிந்த நிலையில் கூட்டு பட்டாவாக உள்ள இடத்தை தனிப்பட்டாவாக மாற்ற விண்ணப்பித்தார். நில அளவீடு செய்த அதிகாரிகள் இந்த இடம் ஆவணத்தில் நகராட்சி பூங்கா என வகைப்பாடு செய்யப்பட்டு இருப்பதாக தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து செல்வியிடம் கேட்ட பொழுது, நான் வேறொருவரிடம் வாங்கியதாகவும் 5 பேருக்கு பிறகு இந்த இடம் தனக்கு வந்ததாகவும் தெரிவித்துள்ளார். அரசு பூங்கா வகைப்பாடு செய்யப்பட்டுள்ள இடத்தை தங்களுக்கு போலியாக விற்பனை செய்திருப்பது குறித்து சேலம் ஆத்தூர் போலீசில் புகார் கூறினார். இது தொடர்பாக மாவட்ட நில அபகரிப்பு தடுப்பு பிரிவு போலீசில் புகார் கூறும்படி அனுப்பினர். இந்த மோசடியில் திமுக முன்னாள் கவுன்சிலர் சரவணன் உடந்தையாக இருப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆத்தூர் தொகுதி செயலாளர் முருகேசன் குற்றம் சாட்டினார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகராட்சிக்குட்பட்ட உழவர் சந்தை அருகில் பார்த்தீங்கன்னா ஆத்தூர் நகராட்சிக்குட்பட்ட அரசு பூங்கா இடத்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நபருக்கு கடந்த 25/5/2025 செல்விங்கிற நபர் இவங்களுக்கு கிரையமே கொடுக்குறாங்க. அது பத்திரம் ரிஜிஸ்டர் ஆகுது. அதுக்கப்புறம் இவர் பட்டா மாறுதலுக்கு போய் வருவாய்த்துறையில் அப்ளை பண்ணா அது ஆத்தூர் நகராட்சிக்கு சொந்தமான பூங்கான்னு சொல்லி வருது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவல்துறையில் புகார் கொடுக்குறாங்க. புகார் கொடுத்த அடிப்படையில் அவங்கள கூப்பிட்டு விசாரணை பண்ணுறது. விசாரணையில் நான் கவர்மெண்ட் இடம்னு எனக்கு தெரியும், நான் விற்றுவிட்டேன், இனிமேட்டு ஒன்றும் பண்ண முடியாது, எப்படி நீங்கள் அரசு நிலத்தை நகராட்சி சொந்தமான இடத்த விற்றீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு திமுகவினுடைய வாவுசினாருடைய முன்னாள் கவுன்சிலர் சரவணங்கிறது, இல்லைங்க அரசு சொத்துங்க, அரசு சொத்தாக தான் நாங்கள் விற்று கிரையமாயிடுச்சு, ஆகவே நீங்கள் அது எதுவும் நாங்கள் பணமும் திருப்பி தர மாட்டோம், இடமும் தர என்பது எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தட்டி கழிக்கக்கூடிய நடவடிக்கை என்பது நடந்துச்சு. ஆகவே காவல்துறையும் வழிகாட்டியிருக்காங்க. லேண்ட் கிராஃபிங்கில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லி நாளை மறுதினம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கிட்ட புகார் கொடுத்து சம்பந்தப்பட்ட நில மோசடி செய்த நபர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் நாளை மறுநாள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கிட்ட புகார் கொடுத்தோம். 7.5 லட்சம் ரூபாய் கொடுத்து இவர் வாங்கியிருக்காரு. 7.5 லட்சம் ரூபா. அது அவங்க பொண்ணு சென்னையில கூலி வேலை செய்யறாங்க. அவங்க கூலி வேலை செஞ்சு சிறுக சேர்த்து வைக்கப்பட்ட அந்த பணத்துல 7.5 லட்சம் ரூபா கொடுத்து வாங்கின பணத்தை மோசடியா இப்படி ஒரு அரசு நிலத்தை விற்று மோசடி பண்ணியிருக்காங்கன்றதான் நான் சொல்ல வேண்டியது. இப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னா நாளை மறுதினம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கிட்ட புகார் கொடுத்துருக்கோம். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆத்தூர் ரிஜிஸ்ட்ரார் மேல பத்திரப்பதிவு அலுவலக அதிகாரி மேல நடவடிக்கை எடுக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா அரசு நகராட்சி நிலத்தை அவரு பத்திரப்பதிவு பண்ணி வச்சாருன்னா இப்ப ஒண்ணு நமக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியுது, இன்னும் ஆத்தூர் நகராட்சிக்குள்ள எத்தனை அரசு நிலங்களை இந்த மாதிரி மோசடி பண்ணி இந்த பத்திரப்பதிவாளர் செஞ்சிருக்காங்கிறது தெரியல. ஆகவே பத்திரப்பதிவாளர் மேல நடவடிக்கை எடுக்கணும், விசாரணைக்கு உட்படுத்தி அவர் மேல சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி இந்த பத்திரம் எழுதின ரைட்டர் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா எந்த விதமான முகாந்திரமும் இல்லாம ஒரு அரசு நிலத்தை இப்படி எழுதி வச்சிருக்காங்கன்னு சொன்னா சம்பந்தப்பட்ட பத்திரப்பதிவாளர் அப்புறம் பாத்தீங்கன்னா பத்திர ரைட்டர் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணுங்கிறத இந்த நேரத்தில் நான் கேட்டேன். ஆத்தூர் நகராட்சி பூங்கா நிலத்தை மோசடியாக விற்பனை செய்த திமுக முன்னாள் கவுன்சிலர் சரவணன், பத்திர எழுத்தர், பத்திரப்பதிவு அலுவலர் உள்ளிட்டோர் மீது நில அபகரிப்பு தடுப்பு பிரிவு போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முத்து கோரிக்கை விடுத்தார்.